மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்கள் மீதும் மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் இறைவனின் பேரருள் புலியப்பட பிரார்த்தித்து தொடங்குகிறேன். காவல்துறையின் கடமை பொது ஒழுங்கை பராமரித்தல், குற்றங்களை தடுப்பது மற்றும் கண்டுபிடிப்பதற்கான விதிமுறைகளை அமல்படுத்துவது என்ற அடிப்படை கடமைகளை தாண்டி இன்று பல நிலைகளில், குறிப்பாக இணையதள விரிவாக்கத்தின் காரணமாக நவீன சமுதாயத்தில் காவல்துறையின் மீது புதிய கடமைகளை உருவாக்கி இருக்கிறது. மாறி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் காவல்துறையை மிகவும் பயனுள்ளதாகவும் திறமையானதாகவும் மாற்றுவதற்கு, சமூகத்தில் உருவாகி வரும் பிரச்சனையை எதிர்த்து போராடுவதற்கு பெரும் மாற்றங்கள் தேவைப்படுகிறது. இதன் அடிப்படையாக கொண்டு சில ஆலோசனைகளை முன்வைக்க விரும்புகின்றேன். அதற்கு முன்பாக, கொளுத்தும் வெயில், அனைவரும் வெயிலுக்கான ஆடைகளை அணிவிக்கின்றோம் அல்லது குளிரூட்டப்பட்ட அறைகளில் அமர்ந்திருக்கிறோம். நம்மை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள், குறிப்பாக போக்குவரத்து காவலர்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த கனமான ஆடையோடு வெயிலிலே நின்று போக்குவரத்தையும் சட்டம் ஒழுங்கையும் பராமரிக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் அனைவர்களுக்கும் நம்முடைய ராயல் சல்யூட் உரித்தாகும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் நுண்ணறிவு பிரிவு மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதையும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டில் சமூகங்களுக்கு மத்தியிலே வெறுப்புணர்வை ஊட்டி, வெறுப்பு பேச்சுகளை, அதேபோல் வெறுப்பு பதிவுகளை செய்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சிலர் முயலும்போது நம்முடைய உள்துறை, உளவுத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு அந்த தீய பணிகளை எல்லாம் முளையிலேயே கிள்ளிவிட்டு இருக்கிறார்கள். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு காவல்துறையில் முஸ்லீம் காவலர்களுடைய இடங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. உயரம் குறைவாக இருக்கின்றது என்ற காரணத்தினால் பல முஸ்லீம் இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு பெறாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே பட்டியலின மக்களுக்கு இருக்கக்கூடிய உயர அளவை பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கும் வகுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வாழ்நாள் சிறைவாசிகள் விடுதலை செய்ய வேண்டும், பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக நான் இந்த அவையிலும் அவைக்கு வெளியிலும் வலியுறுத்தி வந்ததின் காரணமாக 20 வாழ்நாள் சிறைவாசிகளுக்கு இந்த அரசு பொது மன்னிப்பு வழங்கி அவர்களை விடுதலை செய்தது. இன்னும் 22 பேர் அந்த வாய்ப்பை பெறாமல் வெளியில்தான் இருக்கிறார்கள், பிணையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் பொது மன்னிப்பு வழங்கி முழுமையான விடுதலையை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த அவையில் பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிவோடு பரிசீலித்து 20 பேருக்கு இன்றைக்கு முன்விடுதலை தந்திருக்கின்றார்கள். மற்றவர்களுக்கு இன்றைக்கு அரசினுடைய ஆலோசனைப்படி இன்றைக்கு அவர்களெல்லாம் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தாலே, அவர்களுக்கு பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தாலே பிணையிலே அவர்கள் இன்றைக்கு வெளியிலே இருக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்விடுதலை செய்ய முடியாத சூழல் இருக்கின்ற காரணத்தாலே பிணையில் இருக்கிறார்கள் என்றாலும் அவர்களும் வெளியே தான் இருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இந்த அவையில் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே தான் கதவு சீட்டு பாஸ்போர்ட் பெறுவதற்காக விசாரணைக்கு காவலர்கள் வீட்டுக்கே வர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்
உத்தரவிட்டார்கள். அந்த உத்தரவை பின்பற்றுவதற்கு வீட்டுக்கு சென்று அந்த கதவு சீட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களை, பொருளாதார குற்றப்பிரிவு காவலர்களுக்கு அந்த காவல்துறையினுடைய பணி அதிகரித்து வருகிறது. எனவே பொருளாதார குற்ற காவல் பிரிவு, அதாவது EOW, அதில் அதிகமான காவலர்களை சேர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. மக்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி முதலீடு என்ற பெயரில் கொள்ளையடிக்கக்கூடிய இந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கை பலப்படுத்துவது மிக மிக அவசியம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, காவல்துறையினுடைய கொள்கை விளக்க குறிப்பை நான் படித்து பார்த்தேன். அதில் மாநில அளவில், மாவட்ட அளவில் காவல் புகார் அமைப்பு, போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி செயல்படுவது குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி அவ்வப்போது கூடி மக்களுடைய குறைகளை எல்லாம் தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாவலர்கள், ஊழல் எதிர்ப்பு ஆர்வலர்கள், நில உரிமை பாதுகாவலர்கள், தலித் மற்றும் பழங்குடியின பாதுகாவலர்கள், தகவல் அறியும் உரிமை ஆர்வலர்கள், காலநிலை மற்றும் பாலின பிரச்சனைகளுக்காக பணிபுரியக்கூடிய ஆர்வலர்கள், இவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவர்கள் பல்வேறு வகையில் பல்வேறு இடர்பாடுகளை, பல்வேறு தாக்குதல்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இது போன்ற சமூக ஆர்வலர்களை பாதுகாப்பதற்காக சிறப்பு பணி மனித உரிமை பாதுகாவலர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இந்த அரசு கொண்டு வருவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, கடந்த அதிமுக ஆட்சியில் குடியுரிமை திருத்த சட்டம், அந்த சட்டத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டங்களில் கலந்து கொண்டவர்கள், அதேபோல் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் பங்கு கொண்டவர்கள், அதேபோல் கூடங்குளம் அணு மின் நிலைய திட்டத்துக்கு எதிரான போராட்டங்களை நடத்தியவர்கள், ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை நடத்தியவர்கள் மீது ஏராளமான நூற்றுக்கணக்கான வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டது. இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த வழக்குகளில் பெரும்பாலான வழக்குகள் திரும்ப பெறப்பட்டன என்பது உண்மை. ஆனாலும் கூட இந்த மதுரையில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய செயல் இயக்குனர் ஹென்றி திஃபேர், அதே போல் அதே அமைப்பைச் சேர்ந்த ஆசீர்வாதம், மனித உரிமை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், அதே போல் தோழர் மீதா பாண்டியன், இவர்கள் மீது மதுரை SS காலனி போலீஸ் நிலையத்தில் CAAக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக செய்யப்பட்ட அந்த வழக்கு திரும்ப பெறாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த வழக்கை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, காவல் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுவது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நம்முடைய காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்கள் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருக்கிறதா, அது முறையாக பராமரிக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, என்னுடைய தொகுதி தொடர்பாக காவல்துறை தொடர்பான மட்டுமான கோரிக்கைகளை உங்களிடம் நான் எழுத்துப்பூர்வமாக தருகின்றேன். அதே நேரத்தில் நீண்ட காலமாக சென்னையிலிருந்து பாபநாசத்திற்கு நேரடி விரைவு பேருந்து விடப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, சிலர் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்கிறார்கள். கொள்கை வேறும் கூட்டணி வேறும் என்றால் அது அவிழ்த்துவிட்ட நெல்லிக்காய் போல சிதறிதான் விடும். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய நலன், நாட்டின் நலன், மதசார்பின்மை, அரசமைப்பின்
மாண்பை பாதுகாத்தல் முதலிய கொள்கைகளில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கொள்கை வேறு கூட்டணி வேறல்ல, கொள்கையும் ஒன்று கூட்டணியும் என்று நிலையான ஒரு கூட்டணியாக, ஒரு இரும்பு கோட்டையாக இருக்கிறது. இந்த கூட்டணி மீண்டும் 2026 செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை அடையும். மீண்டும் நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் 7வது முறையாக திமுக ஆட்சி 2வது முறையாக அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அதற்கு மனிதநேய மக்கள் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் உரையாற்றுகிற போது டெபாசிட் பெற்று பொதுமக்களை ஏமாற்றுவோர் மீது கடும் நடவடிக்கையை எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற வினாவை எழுப்பியிருக்கிறார்கள். அதற்காக ஒரு விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்காக தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி பொதுமக்கள், ஏற்கனவே ஏமாந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் இன்னும் அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படாமல் இன்னும் ஏமாந்து கொண்டிருக்கிறார்களே என்ற வருத்தத்தோடு சுட்டி காட்டுகிற அதே நேரத்தில், ஆனால் நமது அரசால் பெருமளவில் கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு குறைத்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏமாற்றியுள்ள டெபாசிட் நிறுவனங்களை பொறுத்த மட்டில் கடந்த அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் 97 கோடியே 41 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டு டெபாசிட்தாரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு 4 ஆண்டுகளிலே 102 கோடியே 96 லட்சம் ரூபாய் டெபாசிட்தாரர்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் ஏமாற்றிய நிறுவனங்களின் 854 கோடியே 74 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் கழக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 2670 கோடியே 89 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அடையாளம் காணப்பட்ட சொத்துக்களை முடக்கும் அரசு ஆணைகள் அதிமுக ஆட்சி காலத்தில் 53, ஆனால் கழக ஆட்சியில் 100 ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி 103 கோடியே 24 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் மட்டுமே அட்டாச்மெண்ட் செய்யப்பட்ட நிலையில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பொதுமக்களை ஏமாற்றிய நிறுவனங்களின் 319 கோடியே 23 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் அட்டாச் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே பொதுமக்களுக்கு நம்பிக்கை அளித்து டெபாசிட் பெற்று ஏமாற்றி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பணத்தை பெற்றுக் கொடுக்க இந்த அரசு முன்பிருந்த அதிமுக அரசை விட தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மாண்புமிகு உறுப்பினருக்கு சுட்டிக்காட்டுகிறேன்.